கர்த்தருடைய வார்த்தைக்காக. இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இதோ அப்பா, இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளே நாங்கள் ஆராதித்து தொடர்ந்து உங்களுடைய உடன்படிக்கையிலே கை கொண்டு இதோ இந்த வேலையிலே உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிரசங்க வேலையை கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. உங்களுடைய வார்த்தை கொண்டு ஜனங்களோடு கூட நீ இடைப்படுங்கப்பா. ஜீவனோடு இருக்கிற தேவனை ஆராதிக்கிற நாங்கள் அந்த ஜீவனை அனுபவிக்க வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, ஆலோசனை கொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். அடியனையும் நீ கருவியாய் பயன்படுத்துவீராக. உண்மையே உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை உற்சாகமா இருக்கீங்க? கடந்த வாரத்தினுடைய பகுதியிலே இது இரண்டாவது பகுதியாக தொடர்ச்சியாக நான் உங்களை இந்த தேவ செய்தியிலே வழி நடத்த விரும்புகிறேன். கடந்த வாரத்திலே நம்ம பார்த்தோம், தேவனுடைய பலிபீடத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்ட வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் இந்த பிரசங்கத்தை ஆரம்பித்தோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உற்சாகமா இருந்துச்சு? ஆமென். என்னென்று சொன்னால், இந்த பலிபீடத்தை குறித்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இரண்டாவது பகுதிக்கு உங்களை கொண்டு போக நான் ஆசைப்படுகிறேன். ஸோ அதுக்கு முன்பதாக போன வாரம் எந்த இடத்துல நாம் கடைசியாக இந்த பிரசங்கத்தை நம்ம ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தோம் என்று சொல்லி உங்களோடு கூட சில காரியங்களை நான் துவக்கி விட்டு பின்பு தொடர்ச்சியாக இன்றைய நாட்களுடைய செய்திக்கு உங்களை கொண்டு போக நான் பிரியப்படுகிறேன். போன வாரத்திலே பலிபீடத்தை குறித்து பார்க்கும்போது, பலிபீடம் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. பலிபீடம் என்ற பெயர் மட்டும் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு இடம், அது ஒரு கல்லினால கட்டப்பட்ட இடம் என்று சொல்லி வேதத்தின் ஊடாக நம்ம பார்த்தோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு பலிபீடம் தனிப்பட்ட விதமாக நமக்கு இருக்க வேண்டும். அந்த பலிபீடம் என்பது என்னென்று சொன்னால், நாம் நம்மை தாமே வெறுத்து அல்லது நம்முடைய சௌகரியங்களை எல்லாம் வைத்துவிட்டு, நம்முடைய வேலைகளை எல்லாத்தையும் வைத்துவிட்டு, சுயநலங்களை எல்லாம் வைத்துவிட்டு, தேவனுக்கென்று ஒரு நேரத்தையும் ஒரு இடத்தையும் ஒதுக்கி அவருக்குள்ளாக போய் காத்திருக்கிற வேலையை தான் பலிபீடம் என்று சொல்லுகிறோம். அப்ப இது வந்துட்டு ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள், தேவனுடைய ரட்சிப்புல இருக்கிற பிள்ளைகள், அவர்கள் விருப்பப்படுகிறார்களோ விருப்பப்படுகிறதோ அவர்கள் விருப்பத்தின்படி அல்ல, இது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அதனாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பலிபீடம் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் போன வாரம் பார்த்தோம். அதிலே ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கும்போது, தேவன் அவரை சந்தித்த இடத்திலே, தேவன் அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த இடத்தை அந்த பலிபீடமாக மாற்றினார். அல்லேலூயா என்று பார்த்தோம். இரண்டாவதாக, பலிபீடம் என்பது ஒரு அர்ப்பணிப்பு இடமாக நாம் எண்ண வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு என்பது என்ன தெரியுமா? அதை நான் சொன்னேன். உங்கள் சுயநலங்களை வெறித்து சகோதரங்களை எல்லாவற்றையும் வைத்துவிட்டு தேவனும் நீங்களும் என்று சொல்லி உங்கள் தியாகத்தின் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த இடத்துல என்ன தெரியுமா? எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி, என்னால வேலைக்கு ஒரு நேரம் ஒதுக்க முடியுது, குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க முடியுது, பிள்ளைகளுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்க முடியுது. அதனாலே இந்த நேரம், இந்த உலகத்துல இவைகளோடு கூட நான் வாழ்ந்தாலும், ஆனால் அவங்களை எல்லாமே நான் ஒதுக்கி விட்டு அந்த தியாகத்தோடு தேவனோடு கூட இருக்கிற நேரம் என்று சொல்லி அர்ப்பணிப்பின் நேரமாக நம்ம பார்த்தோம். அதையும் கூட சபையில கூட நம்ம அதை பத்தி தியானிச்சோம். சபை கூட உங்கள் வாழ்க்கையிலே சபைக்கு வரும்போது அது ஒரு அர்ப்பணிப்பு நேரமாக உங்களுக்கு இருக்க வேண்டும். பல மணி நேரங்கள் வேலைக்காக நம்ம செய்யறோம், பல மணி நேரங்கள் குடும்பத்துக்கு கூட நம்ம செலவு செய்யறோம். ஆனால் இந்த சபைக்கு வருகிற நேரம் உங்களுக்கு பலிபீடமாக மாற வேண்டும். உங்களுடைய தொலைபேசி, உங்களுடைய வெளியுள்ள உறவுகள், வெளி பேச்சுக்கள், இவை எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனுடைய சத்தத்தை நான் கேட்கிறேன் என்று சொல்லி அந்த சிந்தனைக்குள்ளாக உங்கள் நேரத்தையும் உங்களுடைய எண்ணங்களையும் அர்ப்பணிப்பு செய்து வர வேண்டும். அல்லேலூயா. சோ இந்த பகுதியை பார்த்தோம். அதிலே தொடர்ச்சியாக எதை பார்த்தோம்? அந்த பலிபீடமானது சீர் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எலியாவினுடைய பலிபீடத்தை குறித்து நாம் அந்த பாகால் தீர்க்கதரிசி சம்பவங்களை குறித்து நம்ம பார்த்தோம். நம்ம பலிபீடம் ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை சந்திக்கும் போது அங்க நடக்க வேண்டுமா? இந்த பலிபீடத்தின் நேரத்திலே நீங்கள் அமரும் போது தேவனை தேடி அல்லது வேதத்தை படிக்கும் போதோ அல்லது தேவனுக்காக இப்படி எல்லாவற்றையும் முதலில் தள்ளிட்டு நீங்க தேவனுடைய நேரத்துல அங்க செலுத்தும் போது தேவன் அபரிமிதமான ஒரு ஆசீர்வாதமான
ஒரு வல்லமையான ஒரு அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டுமா, அதுக்கு அந்த பலிபீடம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சீர் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் பார்த்தோம், ஒரு பழுது பார்க்கப்பட்ட ஒரு நிலையில அது வந்துட்டு எடுத்து கட்டின நிலையில இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் பரவாயில்ல. அல்லேலூயா. இதுல தான் நம்ம முடிச்சோம். அப்ப நம்ம சீர் செய்ய வேண்டும். ஒரு ஒரு ஆராதனைக்கு வரும்போது நம்முடைய எண்ணங்கள் ஏனோ தானோ ஒன்று இருக்கக்கூடாது. ஒரு ப்ரோக்ராமை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆராதனை வந்து கால வைக்கக்கூடாது. அந்த ஆராதனை நேரத்தில், உதாரணத்துக்கு ஒரு காலை ஆராதனை வச்சுக்கோங்க, சரி, மாலை ஆராதனை 6லேருந்து 7:30 வரைக்கும், அந்த 6லேருந்து 7:30 வரைக்கும் உனக்கு ஃபோன் கால் வந்துட்டு எதுவும் இருக்கக்கூடாது. அந்த 6லேருந்து 7:30 வரைக்கும் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கக்கூடாது. நீ 8 மணிக்கு தான் சொல்லணும். யாராக இருந்தாலும் இல்லை 6 மணிக்கு எனக்கு கால் பண்ணாதீங்க, 7:45 இல்லை 8 மணிக்கு கால் பண்ணுங்க. அப்படி வந்து ஒரு ஃபிக்ஸ் மைண்டில் வரணும். புரியுதுங்களா? இதான் வந்து அர்ப்பணம் செஞ்சப்படுது. இப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதோட தொடர்ச்சியை. இப்படி சீர் செய்யப்பட்டு இப்படியாக அர்ப்பணிப்போடு கூட உங்கள் பலிபீடம் கட்டப்படும் போது அந்த இடத்துல கர்த்தர் செய்கிற காரியம் அபரிமிதமாக இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? அதுதான் இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். 2வது பகுதியில் பாருங்க, இந்த எலியாவினுடைய இந்த செப்பனிடப்பட்ட பலிபீடத்துல இப்ப அந்த சம்பவத்துக்கு கொண்டு போகிறேன். அநேக வேளையிலே தேவனுடைய அற்புதங்கள் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் செய்வார். ஆனா எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன காரியங்கள் அவர் செய்ய முடியுமோ அதை நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில அற்புதமா செய்வார். இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஆபிரகாம் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்தார் என்று சொன்னால் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார்ன்றது. ஏன்னா ஆபிரகாம் வாழ்ந்த காலம் வந்து ஒரு டெக்னாலஜி இல்லாத காலம். அந்த காலத்துல அவன் எப்படி வாழ்ந்தான், அந்த சூழ்நிலை அவனுக்கு என்ன தேவையா இருந்துச்சு, அந்த இடத்துல ஒரு அற்புதம் அவனுக்கு செய்தார். அல்லேலூயா. பிள்ளை இல்லாதவனுக்கு வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளையே கொடுத்தார். இன்றைய நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை ஒப்பிட்டு இல்ல, இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவையா இருக்கிறது, நம்ம என்ன ஒரு தாகத்தோடு கூட இருக்கிறோம், நம்ம என்ன ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, அதே போல இந்த மாடர்னான வாழ்க்கையில அதுக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் இன்னைக்கு நம்ம உணரணும். அந்தந்த நாட்களுக்கு எப்ப உங்களோட தேவை என்னவோ அதை அவர் செய்கிற தேவனா இருக்கிறாரு. அதை அற்புதமாய் செய்வார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த பலிபீடத்தை குறித்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம் மறுபடியுமாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை மீண்டுமாக திருப்பிக் கொண்டு அதிலிருந்து நான் தொடர விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் கூறப்பட்டிருக்கிறது பாருங்க. 30 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்போம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்ன செய்யறான், சீர்படுத்தின பிறகு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பாருங்க. மறுபடியுமாக அவன் சீர்படுத்தப்பட்டதுன்னா அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு உடைந்து போன ஒரு பலிபீடத்தை மறுபடியுமாக சீர்படுத்தி ஒரு புதிய கற்களாலே அவன் அங்க கட்டுறான். பாருங்க, அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது என்ன செய்யறான். இந்த புதிய பலிபீடம் எப்படியாக கட்டப்படுகிறது, அப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையில எப்படி கட்டப்படணும், இந்த பலிபீடத்தை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணுமா. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இந்த பிரசங்கத்தை கேட்ட பிறகு நீங்க வெளியே போகும்போது இன்று இரவு அது நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த பலிபீடம் அந்த மாதிரி மாற்றம் பெற வேண்டும்.
இங்க உடனடியாக ஒரு மாறுதலுக்குள்ளாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றி இங்க எலியா கொண்டு வருகிறான். அவன் அங்கே கட்டுகிறான். ஒரு மீண்டுமாக ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல இஸ்ரவேலில் 12 கோத்திரத்துடைய கற்களை வைத்து அங்கே கட்டப்படுகிறான். அங்க பாருங்க, இதுல என்னன்னு சொன்னா, இப்படி புதுப்பிக்கப்பட்ட ஒரு பலிபீடத்துல ஆண்டவர் எவ்வளவு பெரிய அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அதை குறித்து நமக்கு பார்க்க போகிறோம். இப்ப நீங்க புரிஞ்சு கொள்ளணும், விளக்கத்தை கொடுத்து அந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கணும். பாருங்க, அதுதான் நான் படிக்கிறேன் பாருங்க. அப்ப பாருங்க 33, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இப்ப என்ன செஞ்சான்? பலிபீடத்துக்கு தேவையானதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டான். நல்லா பாருங்க, ஒரு பலிபீடம்னா அந்த காலத்துல பலிபீடம் கட்டுறதுக்கு மிக முக்கியமா வந்துட்டு அந்த பலிபீடம் இருக்க வேண்டும். ஓகே, கவனமா கேளுங்க. அந்த பலிபீடம் இருக்க வேண்டும். அந்த பலிபீடத்துக்கு ஏற்ற என்ன தேவை? அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு கற்கள் தேவைப்படுகிறது, அதையும் வச்சுட்டான். அடுத்தது விறகுகள் தேவைப்படுது, விறகுகள் வச்சுட்டான். அடுத்தது பலி, ஒரு காளை வேண்டும், பலி செலுத்துறதுக்கு ஒரு காளை வேண்டும். அந்த காளையை வெட்டி அதை சந்து சந்தாக வெட்டி அந்த இறைச்சியும் அந்த சொல்லுவாங்க அடுப்பு மேல, விறகு அடுப்பு மேல வச்சுட்டான்னு வச்சுங்களேன். பலிபீடம் அப்படிதான் இருந்திருக்கு. ஓகே, அந்த அடுப்பு மேல வச்சுட்டாங்க, அந்த பலிபீடத்தின் மேல. பாருங்க, எல்லாமே இருக்கிறது. புதுப்பிக்கப்பட்ட பலிபீடம் எல்லாத்தையும் நிரப்பப்படுகிறது. ஆனால் எலியா இந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்கிறார். அந்த காரியத்தை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் பாயிண்ட் எடுத்து அதை நம்ம புரிஞ்சு கொள்ள போகிறோம். பாருங்க, அடுத்தது என்ன செய்யலாம் பாருங்க. இப்ப எல்லாமே இருக்கு, அடுத்தது தேவை நெருப்பு தான். அந்த நெருப்பு தான் வந்து ஆண்டவர் கொடுக்க போறாரு. கீழே வாசின ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு இடையில எலியா அந்த ஜனங்களுடைய விசுவாசம் அந்த தேவன் மேல எப்படியாக இருக்க வேண்டும், அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எலியா இங்க ஒரு காரியத்தை செய்கிறார். அடுத்து நம்ம வாசிப்போம் பாருங்க. பிற்பாடு 34வது வசனம், ரொம்ப நல்லா கவனிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். இது எதுக்கு? இது எதுக்கு? ஒரு பலிபீடத்துக்கு விறகுகள் இருக்கிறது, இறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறது, கற்கள் எல்லாம் அழகா அடிக்கப்பட்டிருக்கு, பலிபீடம் தயாரா இருக்கிறது. அடுத்தது அக்னி வந்தா இறைச்சி வேக போகுது, பலி ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது. ஆனா இந்த இடத்துல எலியா ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்ய பார்க்கிறான். என்ன தெரியுமா? அது எல்லாமே தண்ணி கொண்டு ஊத்துனான்னு சொல்றான். மடியில நுழையுதா யாருக்காவது? காஞ்சி இருக்கு, நம்ம விறகுகள்லாம் காஞ்சா தானே எரியும். அடுப்பு நனையாம இருந்தா தானே பற்றி எரியும். இறைச்சி நிறையாம இருந்தா தானே பற்றும். ஆனா ஈரத்தோட எடுக்க அடுப்பு எப்படி பத்தும்? ஆனா எலியா சொல்லுகிறான். அல்லேலூயா. நான் தொடர்ந்து முடிஞ்சு அப்புறம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள காரியத்தை நான் பேசுறேன். பாருங்க, முதல்ல பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். பின்பு 2ஆம் தரம் திருப்பி சொல்றான். முதல் தரம் சொல்றான், அப்புறம் 2ஆம் தரம் மறுபடியும் சொல்றான். 2ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். 3ஆம் தரமும் ஊற்றினார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அடுப்பு பத்துமா பத்தாதா? மனிதனுடைய வாழ்க்கையில பற்றுமா பற்றாதா? பத்தாது. பத்தாது இல்ல, பற்றாது. இட்டு, நான் இத்து போட்டேன், பற்றாது. நீங்க அநேக வேலையிலே இதுல என்ன ஒரு பாடம் இருக்குன்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய பலிபீடத்தை எல்லாமே வந்துட்டு சாதாரணமா நினைக்கிறாங்க. சாதாரணமா நினைக்கிறாங்க இந்த பலிபீடத்தை. அதனாலதான் அந்த பலிபீட வாழ்க்கைக்குள்ளாக இன்னும் நுழைய முடியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க அநேகருடைய வாழ்க்கையில பலிபீடம் என்பது இல்ல. தேவனோடு கூட தனிமையாக நேரத்தை செலவு பண்ணுகிறது, தனிமையாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் இது நான் சொல்றேன். என்னோட இதுக்கு வந்து இது சொன்னா போன்ல அடிச்சிட்டேன். போனு அப்படி தூக்கி காப்பேட்ல அப்படி விட்டுனா அப்படி போய் நிற்கும். போனுக்கு எனக்கு ரொம்ப தூரம். ஆனா போனோட தான் வாழ்றோம். வேலைக்கு போனா போனு, கடைக்கு போனா போன, எங்க போனா. ஆனா அந்த நேரம் வந்துச்சுன்னா போனு பறக்கும். எந்த கால், எந்த மெசேஜ் எதுவுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ரெண்டாவது, என்னை சுற்றி இருக்கிற உறவுகள், இது எல்லாமே என்னிடத்துல இருக்காது. நான் தேவனோடு கூட அங்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தருணங்கள் இன்னும் அநேகருடைய வாழ்க்கையில இன்னும் செயல்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது.
இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த மாதிரியான எண்ணம் இருந்ததை இங்கே எலியா உடைச்சு காட்டுறாரு. நீங்க இந்த பலிபீடத்தின் காரியத்தை ஒரு சீப்பான காரியமா, ஒரு அலட்சியமான காரியமா உங்க வாழ்க்கையில வச்சதுனால தான் அந்த பலிபீடத்தின் மகிமையை நீங்க காண முடியாம இருந்தீங்க. ஏன்னு சொன்னா உங்க நம்பிக்கை இன்னும் முழுமையா கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க முடியல. அவர் செய்வார் என்று சொன்னால் அவர் செய்வார், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்று சொன்னால் அவர் நிறைவேற்றுவார் என்ற முழு நம்பிக்கை வைக்க முடியாம அந்த பலிபீடத்தை சரியா அவங்க கட்டாம இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். உங்களுடைய ஜெப வாழ்க்கை மறுபடியும் அந்த பாயிண்ட் கொஞ்சம் போன வாரம் எடுக்க, உங்களுக்கு ஜெப வாழ்க்கை சரியில்லாம தேவனிடத்துல இருந்து நீங்க சரியா வாழ்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. தேவனிடத்திலிருந்து ஒரு சரியான வழி நடத்தல் வந்துட்டு நினைக்காதீங்க. சரியானவர்கள் சரியான பலிபீடம் உங்க வாழ்க்கையில தேவனுக்கென்று ஒடுக்கப்பட்டதான் தேவன் உங்களை சரியாக நடத்த முடியும். அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஏன் தெரியுமா? நம்முடைய பலிபீடம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதோ அதன் நிமித்தமாக தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தருவார் என்று ஒழிய, நீ எப்படிப்பட்ட வல்லமையான சபையில போய் கலந்து கொள்ற, நான் இப்படிப்பட்ட வல்லமையான பாஸ்டர் கீழே இருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் தலையில வச்சு ஜெபிச்சாங்கன்ற அந்த தீர்க்க தரிசனமோ அந்த ஊழியக்காரர் கீழே இருக்கிறதுனாலயோ அந்த சபையில இருக்கிறதுனாலயோ உனக்கு ஆசீர்வாதம் வாழ்க்கை கட்டப்படாது. நீ உன் தனிப்பட்ட வாழ்க்கையை நீ கட்டுகிறது தான் தேவன் அங்கே உன்னை சரியாக பயன்படுத்தி அல்லது உன் வாழ்க்கையை கொண்டு செயல்படுத்த விரும்புகிறார். அங்கதான் அற்புதங்கள் அடையாளங்கள் சரியா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் ஆயத்தமா இருக்கு. ஆனா நீங்க இந்த பலிபீடத்தை என்னைக்கு சாதாரணமா நினைக்காதீங்க, நம்பிக்கை அற்றவர்களா நீங்க நினைக்காதீங்க. அதனாலதான் 50-50 சின்சாயா இதை பார்த்ததுனால தான் சரியில்லாம போச்சு. அதனால தான் இப்போ ஒரு பலிபீடம் கட்டுறேன். ஆனா அந்த பலிபீடத்துல ஏன் நான் தண்ணியை ஊத்துறேன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது கன்ஃபார்மா உங்க பார்வைக்கு. ஏன்னா நோமலாவே நீங்க கட்டலையே, நோமலாவே கட்டல, இதுல வேற தண்ணி ஊத்துறதுலயே வேற சரி வருமா? சரி வராது. அப்ப அவங்களோட மைண்டை தேவனை குறித்து நம்பிக்கை குறித்து கொண்டு வரணும். நீ நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான். முடியாததை முடிவு செய்கிற நம்முடைய தேவன் வார்த்தையில நம்ம சொல்றோம், ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அவர் அதை செய்வார் என்ற உங்கள் பலிபீடத்தில் உங்கள் விசுவாசத்தை வைத்து நீங்க அதை செயல்பட்டு இருக்கீங்களா, இல்ல அதுக்கு கீழ்ப்படைந்து இருக்கீங்களா? ரொம்ப முக்கியம். பல நம்பிக்கைகள் இந்த உலகத்துல இருக்கலாம். பாருங்க, அங்க மேலே நம்ம படிக்கும் போது அவன் 2 டிஃபரெண்டான இடத்துல நிக்கிறான் தெரியுங்களா? 3 கூட்ட ஜனங்கள் இருந்துச்சு. நல்லா அந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிப்போம். அடுத்த ஒரு பாயிண்ட் இருக்கு, போயிருவோம் பக்கம் கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல நம்ம இருதயம் தான், இன்னைக்கு நம்ம இருதயத்துக்குள்ளதான் நம்ம இருக்கோம். நம்ம இருதயம் எப்படிங்க? கர்த்தரை என்னங்க ஒரு சடங்காச்சாரிய ஆராதனையை நீ பார்க்க கூடாது. உன் வாழ்க்கையில சபைக்கு வருவது மட்டும் இல்லை, உன் தனிப்பட்ட பீடத்துல கர்த்தர் அவரோட மகிமையை அக்னியை இறக்க பிரயாசம் உள்ளவராக இருக்கிறார். அந்த அக்னி உங்க ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பிரசங்கம். நீங்க அக்னியால நிரப்பப்பட்டு தேவனுடைய மகிமையால நிரப்பப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனுஷனாக தேவனுடைய மகிமையில நிறந்தவனாக நீங்க வாழணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார், உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு என்பது எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு பயங்கரமான ஒரு தேவன் தெரியுமா? அவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக வாசம் பண்றார். இப்போ உடன்படிக்கையில நம்ம போனோமே, இந்த ராபோஜன பந்தியில சாதாரண ஒரு சடங்காச்சாரியம் அல்ல, சடங்காச்சாரியம் அல்ல. பிரதர் ராய், அவர் பேர் என்ன? மாமா பேர் என்னம்மா? மாமா பேரு பிரசாத். பிரசாத். இது ஒரு சடங்காச்சாரியமா நீங்க நினைக்காதீங்க. இது எங்க தெரியுமா? இயேசுடைய ரத்தம் உங்களுடைய ரத்தத்தோடு கலந்து இருக்கிறது. இயேசுடைய சரீரமாய் உங்க ரத்தத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இயேசு உங்களுக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? இல்ல, இயேசு உங்களுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கார். இதை உணர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது, அவரோடு கூட உறவாடும் போது அவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது. இதை எல்லாமே ஒரு சடங்காச்சாரியமா பார்க்கவே கூடாது. ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். பாருங்க, இந்த இடத்துல அவர் பார்க்கும்போது அதற்கு முன்பதாக
ஒரு இதை காட்டுறாரு. என்னத்தை காட்டுறாரு? ஒரு டிஃபரன்ஷியேஷனே இந்த 3 கூட்ட ஜனங்கள் நான் சொன்னேன். 3 கூட்ட ஜனங்கள்னா, ஒன்று பாகாலினுடைய 850 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க அங்க. அவங்களுக்கு பலிபீடம் கொடுத்து அவங்களுக்கு வந்து காளைகள் கொடுத்துறாங்க வெட்டி, அதே பலிபீடம். அப்ப அவங்களும் என்ன செய்றாங்க? அதே மாதிரி விறகுகளை வெட்டி அந்த கற்களை அடுக்கி இறைச்சியும் மேல வச்சுட்டாங்க. ஆனா அவங்க தண்ணி ஊத்தவே இல்லை. அப்ப 10 தானே அந்த இடத்துல எலியாவின் உங்க தேவனை நீங்க கூப்பிடுங்க. எலியா சொல்றாரு, உங்க தேவனை கூப்பிடுங்க, பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். 26 பாருங்களேன். 25 வாசிக்கிறேன். அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றார். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, எலியா பரியாசம் பண்றான். அவங்க அந்த காலையில கொடுத்தோடனே நனையாத விறகு, தரமான அந்த பலிபீடம். ஆனா இப்ப உங்களுடைய தேவர்களை கூப்பிடுங்க சொல்லும் போது அவர்கள் எல்லாம் கத்தி கூப்பிடுறாங்க, பாகாலே இறங்கும், இவ்வளவு நாள் நாங்க நம்பி இருந்த பாகாலே இறங்கும், அக்கினியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஒரு அசைவும் இல்லை. இப்ப எலியா வந்து என்ன செய்யறான்? ஒரு ஜோக் அடிக்கிறான். பாருங்க, அந்த இடத்துல வந்துட்டு சில நேரத்தில் ஜோக் அடிக்கும்போது நம்ம வந்து சீரியஸ் வந்து ஒரு பாஸ்டர் ஒரு ஜோக் அடிக்கிறார். இல்லை, அந்த இடத்துல எலியாவே ஒரு சீரியஸான இடத்துல ஒரு ஜோக் அடிக்கிறான். ஆனா அவர் ஞானமான என்ன சொல்றானா பாருங்க. மத்தியான வேளையிலே 27 எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, கிண்டல் பண்ணி, ஒருத்த சத்தமாய் கூப்பிடுங்கள். அது நம்ம நடைமுறை இதுல சொன்னா அழகா இருக்கும். ஒருத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவர் தேவனாமே, அவர் தியானத்தில் இருப்பாரு, அல்லது அலுவலர்கள் எங்க வேலையா போயிருப்பாரு, அல்லது பிரயாணம் போயிருப்பாரு, எங்காவது லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி போயிருப்பாரு, லீவு பப்ளிக் ஹாலிடேனால. அதனால அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியது தாக்கும் என்றான். அது சொல்றாரு பாருங்க, விடைக்கிறாரு. ஏன்னா இன்னும் வரலையா உங்களுடைய தேவனு? ஓ, அவரு கொஞ்சம் வேலையா இருப்பாரு போனதுக்கு. ஒரு சமயம் தூரத்துக்கு பிரயாணத்துக்கு போயிட்டாரோ, ஒரு சமயம் தூங்குறாரு போனதுக்கு. You see, Elia is making a joking, ஒரு பரியாசம் பண்றான். ஓகே, அப்படி செஞ்சோம். அந்த அப்புறம் என்ன செய்றாங்க? காவ கொடுக்குறாங்க. அப்ப கீழே படிச்சீங்கன்னா கத்தி எடுத்து உடம்பெல்லாம் வெட்டிக்கிட்டு ரத்தம் எடுத்து ஆடுறானுங்க. காவ கொடுத்து இறங்குங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு ரத்த கலரியா ஆடுறாங்க. கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒருத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடி மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். பயங்கரமா கூப்பிட்டாங்க. இப்ப இத கம்பேர் பண்ணி தான் நடுவுல இஸ்ரேல் ஜனங்கள் 850 பாகாலி தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள், எலியா. ஓகே, இந்த 3 ஜனங்களுக்குள்ள தான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. நடுவுல தேவன். ஓகே, இப்ப இந்த 3 ஜனங்களுக்கு வந்துட்டு அங்க ஒரு கண் திறக்க வைக்கிறாரு. நீங்க எல்லாமே வந்துட்டு இயன்றதை செஞ்சீங்க. அதாவது அங்க நெருப்பு வச்சா நெருப்பு கண்டிப்பா பத்துன்ற ஒரு நிலையில இருந்தீங்க எதிர்பார்ப்போடு. ஆனா எதுவுமே நடக்கல. இங்க நான் ஒரு பலிபீடம் கட்டுறேன், அது வந்து சரி செய்யப்பட்ட பலிபீடம் பாருங்க, சரி செய்யப்பட்ட பழுது பார்க்கப்பட்ட சீரமைக்கப்பட்ட ஒரு பலிபீடம். ஆனால் அப்படிப்பட்ட பலிபீடத்துல எந்த ஒரு சான்ஸே இல்லாத நிலைமை, தண்ணியை ஊத்தி நெருப்பே பத்தாத நிலைமையா இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி கீழே பாருங்க. அந்தி பலி. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக எலியா வந்து
ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீரே தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் என்று சொன்னான். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும், விறகு எப்படிப்பட்ட விறகு? ஈரமான விறகு. 4 குடம் 3 தடவை ஊத்திருக்காங்கன்னா 12 குடம் ஊத்தப்பட்டது. அப்படிதானே? முதல்ல 4 குடம் ஊத்த சொன்னா அதவே மறுபடியும் 3 தடவை செய்ய சொன்னா 12 குடத்துல நனைக்கப்பட்ட ஒரு பலிபீடம், ஒரு விறகுகள். அங்கே விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அது நக்கி போட்டது. அல்லேலூயா. இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, இந்த பலிபீடம் வந்து முடியாத எந்த சூழ்நிலையும் நீங்க அந்த பலிபீடத்தின் மேல நீங்க வைக்கும்போது தேவன் அதை முடிய செய்வார். அல்லேலூயா. அதுதான் அந்த பலிபீடத்தின் மகிமை. இன்னைக்கு அநேக காரியங்கள் இதில் நம்ம கற்றுக்கொள்ள விஷயம் என்ன சொன்னா, இந்த பலிபீடத்தை நம்ம சாதாரணமாக நினைக்க கூடாது. சபையில ஆராதிக்கிறது வேற, நீங்க தனிப்பட்ட விதமா உங்க வாழ்க்கையில. அதனால்தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலேயே அவர் வேற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்கள் ஜெபம் பண்ணும் விதமாவது என்னது, உன் அறை வீட்டுக்குள்ள முதல்ல போய் என்ன பண்ணிருக்காரு பாருங்க. அதை படிப்போம். மத்தேயு எடுங்க. புதிய ஏற்பாட்டுல இயேசு இப்படி சொல்றாரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. இயேசு புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்றாரு, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து. இதான் பலிபீடம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஒரு பலிபீடத்தை சொல்றாரு. அதே பலிபீடம். அது எவ்வளவு வல்லமையா இருக்கு பாருங்க. அது எப்படிப்பட்டதா இருக்குது பாருங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளி அரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அல்லேலூயா. பலிபீடம் ரொம்ப முக்கியம். உனக்கு வெளியரங்கமா பதில் தேவைப்படுகிறது அநேக காரியத்தின் வாழ்க்கையிலே. ஃபைனான்சியல் பிரச்சனையா, வாழ்க்கை போராட்டமா, எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கு. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். நீ எதிர்பாராத அளவுக்கு கர்த்தரால செய்ய முடியும். அங்க அதுதான் எலியாவின் பலிபீடத்துல பார்த்தோம். யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக அக்கினியை இறக்கி தண்ணி எல்லாம் சூடாக்கி அதெல்லாம் நக்கி போட்டது என்று சொல்லி அந்த பலியும் எரிந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, உங்க வாழ்க்கையில இந்த மாதிரியான மகிமையான காரியங்கள் நடக்க வேண்டுமா? இன்றும் தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார், அடையாளங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களை தலை தூக்கி நிமிர செய்து அல்லது அநேக வாக்கு தந்ததாலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுக்கு மிக முக்கியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய பலிபீடத்தினுடைய மகிமையிலே அது நிறைவேறும். இன்னைக்கு உங்க பலிபீடத்தை நீங்க எப்படி கட்டி வச்சிருக்கீங்க? பலவீனமா இருக்கிறதா? அவசரமா இருக்கிறதா? எப்படி நீங்க யோசிங்க. நீங்க முடிவெடுங்க. உங்க பலிபீடம், தனிப்பட்ட வாழ்க்கையின் பலிபீடம் எப்படியாக இருக்கிறது? அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற இடம் ஐயா இது. எதிர்பாராத அற்புதம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவராய் இருக்கிற ஆவியானவரே உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைச்சிருக்க மாட்ட. நீ 10 நினைச்சிருப்ப, 5 போதும் நினைச்சிருப்ப. ஆனா நீ நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு உனக்கு 100 1000 கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுமா? இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கணும். அதனாலதான் நான் தேவனோடு கூட அந்த உறவுல நிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழும்போது உங்க வாழ்க்கை அற்புதத்தினாலே நிறைவேறும். அல்லேலூயா. இந்த 2வது காரியத்தை நான் இதோடு கூட முடிக்கிறேன். என்னதுமா? இந்த பலிபீடமானது இன்னைக்கு கட்டப்பட்டு இருக்கணும். ஆனா அந்த பழுது பார்க்கப்பட்ட அந்த பலிபீடம் மிகவும் வல்லமையானதாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார் உங்க வாழ்க்கையில. நீங்க சேலஞ்ச் பண்ணலாம்.
ஒருவேளை உபவாசத்தோடு கூட நீங்க காத்திருக்கலாம். வார கணக்கில் நீங்கள் அதை செய்து பாருங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த பலிபீடத்தின் மேலே உங்கள் பலியை நீங்கள் உறுதியாக செலுத்தும் போது, உண்மையாய் செலுத்தும் போது, தாகத்தோடு விசுவாசத்தோடு தேவனுடைய வாக்குத்தத்தத்தோடு கூட அதை நீங்க செலுத்தும் போது, அந்த பலிபீடம் கட்டும் போது நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு மேலாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய அக்கினி அங்க இறங்கும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்க இறங்கும். அதனால நீங்க உங்க வாழ்க்கையில சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட பலிபீடம் நீங்க கட்ட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது இப்பதான் இன்னைக்குதான் வந்து இந்த ரெண்டாவது ஓகே. இன்னைக்கு இந்த பலிபீடம் என்பது என்னன்னு சொன்னா மாற்றத்தின் ஒரு இடமாக கருதப்படுகிறது. வாழ்க்கையில எல்லோருக்கும் வந்துட்டு ஒரு மாற்றம் தேவை. என்னன்னு சொன்னா இன்னைக்கு பாருங்க, அநேக வேலையில நம்ம ஒரு மனுஷன் சொன்னா நம்ம மனுஷனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கு நிறைய என்னன்னா நிறைய பெயர்கள். நம்ம இப்போ ஒரு வேலை செய்யறோம்னா பைலட்னா வந்துட்டு அவரு ஒரு பைலட்டா இருக்கிறாரு, அவர் பேர் வந்து பைலட், கப்பை ஓட்டுறாரு. ஆனா அவர் மனுஷன் தான். வீட்டுக்கு வந்தா அவருக்கு வேற பேர் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்க்கும்போது அவர் வேற பேர் இருக்கும், ஆனா அவர் தொழிலுக்கு வேற பேர். இப்படியாக பல சூழ்நிலைகள்ல இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்கு நிச்சயமாக தேவனுடைய பார்வையிலே அவர் நம்ம என்னவாக வைத்திருக்கிறாரு என்று சொல்லி அந்த உண்மையான தேவனுடைய வழிநடத்தலுக்கு ஏற்ற ஒரு மாற்றத்தை நாம் காண வேண்டும். நான் என் மனைவிக்கு நான் கணவனாக இருக்கிறேன், என் பிள்ளைக்கு தகப்பனாக இருக்கிறேன், உதாரணம். சபைக்கு போதகனாக இருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு நான் யாராக இருக்கிறேன் சொல்ல முடியுமா? யாராவது புரியுதா? என்னுடைய உறவுகளுக்கு நான் வந்துட்டு இந்த பொசிஷன்ல எனக்கு கொடுத்த மனிதனுடைய வாழ்க்கையில கொடுத்த அந்த பொசிஷன்ல நான் இருக்கிறேன். ஆனா தேவனுக்கு நான் யாராக இருக்கிறேன் அதை புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அதை புரிஞ்சு கொள்ற இடம் தான் இந்த பலிபீடம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நீங்க அநேகர் வந்துட்டு I'm a father for 3 children. I'm a husband for wife. சபைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கேன். இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட இந்த பொசிஷன்லயே நம்ம வாழ்க்கை நடத்தி முடிச்சலாம்னு நினைக்கிறோம். இல்ல, நீங்க இந்த நிலை மாறப்பட உண்மையாக தேவனுடைய பார்வையில யாரா இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தேவன் வைத்த தரிசனம் என்ன? எனக்கு உலகத்துல வைத்த தரிசனம் வந்துட்டு நான் ஓடணும், உழைக்கணும், ராத்திரி பகலா வேலை செஞ்சு சம்பாதிச்சு வீட்டு காசை கட்டிட்டு பிள்ளைங்களுக்கு படிக்க வச்சு அவங்க முன்னேற வரைக்கும் அதை கொடுக்கணும். அதுதானே எனக்கு கொடுத்த தரிசனம். ஆனா கடவுள் எனக்கு வைத்த தரிசனம் இப்ப இதை நம்ம நிறைய புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுக்கு பலிபீடம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஒரு மனுஷனை குறித்து நான் கணக்கா முடிக்க பார்க்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு, இட்ஸ் ஓகே. கொஞ்சம் நம்ம ஆழமா பார்ப்போம். இந்த பலிபீடமானது தேவனை சந்திக்கும் இடத்தில் வாழ்க்கை மாறும் என்று நாம் இதில் பார்க்க முடியும். பலிபீடமானது சுமைகள் சுகமாக மாறுவிடும், பலவீனங்கள் பலமாக மாறுவிடும். நீ மனித தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைக்கு பயன்பட ஆயத்தப்படுத்தும் ஒரு இடம். அல்லேலூயா. நான் பாருங்க, முதல்ல நான் அதெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் என்னுடைய கடமைகள். ஆனால் தெய்வீகத்திற்கு நான் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் தேவனை எப்படி படுத்துவாரு? அது அந்த பலிபீடத்தில் தான் நிச்சயிக்கப்படும். அல்லேலூயா. அந்த தேவனுடைய என்கவுண்டர்ல தான் அது உறுதிப்படுத்தப்படும். அப்ப அந்த பலிபீடத்தில் தான் அது நடக்கும். இப்ப பாருங்க, ஒரு உதாரணத்தை ஒரு ஆளை நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு பெத்தேலிலே தேவனை சந்தித்து வாழ்க்கை மாற்றம் பெற்றார். ஆதியாகமம் 28 நம்ம திருப்பிக் கொள்வோம். அழகா ஓடுவோம், டக்குன்னு ஓடுவோம். இப்ப பாருங்க, இந்த யாக்கோபு என்ற மனிதன், உங்களுக்கு யாக்கோபை பத்தி தெரியும், ஆபிரகாமுடைய பேரனா இருக்கிறாங்க, ஈசாக்கினுடைய மகன். இந்த பகுதியிலே அவனை குறித்து பார்க்கும்போது அவனை வந்துட்டு ஒரு திருடனாக, ஒரு ஏமாற்றுக்காரனாக உலகம் அவனை நிதானித்திருக்கிறது. அவனும் அதை ஏற்றுக்கொள்கிறான். தன் அண்ணனாக ஏசாவினுடைய புத்திர சுவிகாரத்தை தன்னுடைய தாயினுடைய வற்புறுத்தினாலே, தன்னுடைய தாயினுடைய ஒரு திட்டத்தினாலே அன்பு பாசம் இதெல்லாம் நிறைஞ்சி சில நேரில இந்த தூண்டுதலினாலே இந்த யாக்கோப்பு வசப்படுத்தப்பட்டு அவன் ஏசாவை ஏமாற்றி புத்திர சுகாரத்தை வாங்கி கொண்டான். இப்ப வந்து அவன் உள்ளத்துக்கே தெரியுது, அது வந்துட்டு நான் ஒரு ஏமாற்றுக்காரனா இருக்கிறேன். என்ன செய்த, எங்க அம்மா அப்படி செட் பண்ணி விட்டுட்டாங்க,
போய் வாங்க ஆசீர்வாதத்தை. உங்க அண்ணன் போயிட்டான், அவன் கொடுத்துட்டாருன்னா நீ முடியாது. ஆனா நான் ஒரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், எனக்கு ஞாபகப்படுத்துங்க இந்த பிரசங்கம். புத்திர சுவிகாரம் என்ற தலைப்பில் நான் உங்களை பேச போகிறேன். ஏன் ஏசா வந்துட்டு கர்த்தராலே வந்துட்டு அவன் மற்றவங்க தான் ஏறினாங்க, ஆனா கர்த்தருடைய கோபம் ஏசா அவன் மேலதான் வந்தது. அதை குறித்து ஒரு நாள் எனக்கு ஞாபகப்படுத்த நான் பிரசங்கம் பண்றேன். அருமையான பிரசங்கம். ஓகே, நான் பேசுறேன். ஏன்னா இப்ப அதுல தொடர்றேன், இப்ப நான் போற முடியாது. ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த மாதிரி ஏமாற்று இது நிறைஞ்சு இப்ப இந்த யாக்கோப் என்ன செய்யற, மனநிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஐயோ, இந்த அம்மா பேச்சை கேட்டுட்டு இவங்க வந்து ஏமாத்து செஞ்சு பண்ணிட்டேன். அதான் என்ன செய்யுது, அப்பாவும் ஆசீர்வாதத்தை கொடுத்தது தெரியுமா அந்த காலத்துல? கொடுத்துட்டாரு ஈசாக்கு. இப்ப என்ன செய்யறது, வாழ்க்கை தொடர முடியாது அங்கே. ஏன்னா அவங்க அண்ணன்காரனுக்கு தெரிஞ்சு, ஏசாவுக்கு தெரிஞ்சு, நீங்க படிச்சு பார்த்தா தெரியும், டைம் ஓடுறேன் லேசா. ஏசாவுக்கு தெரிஞ்சு ஏசா ரொம்ப கோபமா இருக்கான். எனக்கு கிடைக்க வேண்டியது எப்படி நீ எடுத்துக்கொள்ள முடியும்? எனக்கு உரிமையானது, மூத்த குமாரனுக்கு தான் அந்த புத்திர சுவிகாரம். ஆனா என்னை ஏமாத்தி காட்டுக்கு போய் ஆட்டை பிடிச்சிட்டு வரான்னு சொல்லிட்டு அங்க நைஸா வேற ஒரு ஆட்டை சமைச்சு அவள மேலேயே வந்து தோல் உடையெல்லாம் போட்டு நின்று அவன் கண்ணு தெரியாம ஈசா, யாருவா என்ன ஒரு மாதிரியா இருக்கு, என்னோட ஏசா மேல வந்து ரொம்ப முழு ரோமங்கள்லாம் இருக்குமே. அப்ப இவனு ஒரு ஆட்டு தோலை போத்தி அந்த மாதிரி செஞ்சு அவங்க அம்மா செட் பண்ணி கொடுத்துச்சு. அப்பயும் சந்தேகம் வருது, இல்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசீர்வாதத்தை கொடுத்துடணும் ஏமாத்தி. ஓகே, இப்ப இந்த ஏசாவுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. இவனை கொல்ல விட மாட்டேன், தம்பி மேல ரொம்ப கோபமா இருக்கான். இப்ப பாருங்க, இந்த யாக்கோப்பு இந்த நிலைமையில நான் என்ன செய்வேன்? எங்க அம்மாவோட சூழ்ச்சி, நானும் அவசரப்பட்டு கொஞ்சம் ஆசையில போய் நின்றுட்டேன். இப்ப தப்பு செஞ்சவனா இருக்கிறேன். இங்க இருந்தா என் அண்ணங்காரன் என்னை கொன்றுவான். இப்ப மனநிலை ரொம்ப பதற்றமா இருக்கு, என்னதான் போகுது, என் எதிர்காலம் எங்க தான் போகுதுன்னு சொல்லி அந்த குற்ற உணர்வோடு கூட என்ன செய்யறாங்க, நீ இங்க இருக்காத, தூரத்துல எங்க மாமா ஒருத்தர் இருக்கிறான், உங்க அம்மாவோட அண்ணன் ஒருத்தர் லாபன்றவன், அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனோட மகன் இருக்கு, அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே செட்டில் ஆகிடு, நாங்க சொல்லி அனுப்புறோம், இவன் கோபம் தணிஞ்ச பிறகு நீ போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க இந்த கதை. இப்பதான் இந்த இடத்துல வரும்போது பாருங்க, இந்த கதையை சொல்லி வந்தாதான் உங்களுக்கு புரியுது ஏன் அந்த இடத்த விட்டு இந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லி. ஓகே, நீங்க வீட்டுல போய் தான் படிச்சு பார்ப்போம். இப்ப ஆதியாகமம் 28 நம்ம திருப்பி கொள்வோம். இந்த 28 வரும்போது இங்கே இந்த யாக்கோபு வந்துட்டு அவங்க சொன்னது போல பிரயாணம் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறான். இந்த பிரயாணம் பண்ணி வந்து கொண்டு இருக்கிற ரொம்ப நாட்கள் ஆனது, நேரமும் ஆயிடுச்சு. ஓகே, நேரம் ஆன பிறகு இங்க பாருங்க, இந்த 28வது அதிகாரத்தை நான் கொஞ்சம் வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியுடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபனின் குமாரதிகளுக்குள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாறும்படிக்கு உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் வருவார் என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது பதான் அராமிலே சீரிய தேசத்தாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபெக்காளுடைய சகோதரன் லாபனிடத்துக்கு போக புறப்பட்டான். ஓகே, இப்ப என்ன செய்யலாம், தப்பிச்சு போக அவனை அனுப்பிடுறாங்க. இப்ப இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா, இந்த யாக்கோபுடைய மனநிலைமை வந்துட்டு ஒரு எத்தன், ஒரு திருடன், நான் ஏமாத்துக்காரன், அதுலயே போறான். என்ன நடக்க போதோ, அங்க நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன், அங்க என்ன நடக்கும். ஸோ பல குழப்பங்கள் இல்லை. இந்த குழப்பம் நிறைந்த ஒரு மனிதனாக, குற்ற மனசாட்சி உடையவனாக இவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். ஓகே, ஆனா இந்த இடத்துல அவன் அந்த ஓய்வு எடுக்கும் போது, இரவு நேரத்துல அவன் படுக்கணும், ரொம்ப தூரம் அவன் கடந்து போகணும். ஆனா சில நேரங்கள் வந்துட்டு இருளானதுனால அவன் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும். அந்த இடத்துல ஓய்வு எடுக்கிற நேரத்துல அங்க என்ன நடக்குது பாருங்க. 11வது வசனம், ஒரு இடத்துல வந்து கதையை நான் சொல்லி முடிக்கிறேன்.
ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால், பாருங்க, சூரியன் அஸ்தமித்தபடினா சூரியன் மறையுது, இருள் வந்துருது. முதல்ல நான் சொன்னது இருட்டிடுச்சுன்னு. ஓகே, அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழே வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலே கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம், ரொம்ப முக்கியம் பாருங்க, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார், இதை நான் அறிந்திருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறே அல்ல, இந்த இது வானத்தின் வாசல். அதிகாலையிலே யாக்கோப் எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. அல்லேலூயா. இப்ப யாக்கோப்பு அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல என்னன்னு சொன்னா, ஏன் இந்த இடம் வந்துட்டு, இந்த பலிபீடமானது வந்துட்டு ஒரு நம்ம வாழ்க்கைக்கு மாறுபட்ட ஒரு நிலையை மாற்றத்தை கொடுக்குதுன்னா, யாக்கோபின் வாழ்க்கை அப்படிதான். அதற்கு முன்பு அவன் பயம் உள்ளவனாக, ஒரு குற்ற மனசாட்சி உள்ளவனாக, ஒரு திருட்டு பண்ணிட்டோம், ஏமாத்திட்ட குற்ற மனசாட்சியோடு கூட அம்மாவோட சூழ்ச்சினால அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்துல என்ன நடக்க போதோ, இதே எங்க அப்பா சொன்னாரு, ஒரு தேவன் இருக்கிறாரு, ஆசீர்வதிப்பாரு அப்படிலாம் சொல்லி இருக்கிறாரு, எங்க அப்பா வேற ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்ப இதெல்லாம் நம்பி இதெல்லாம் எப்படி நடக்க போது எனக்கு தெரியல, ஏதோ ஒரு நம்பிக்கையில போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் உறங்கும் போது தேவன் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. அவனை மறுபடியுமாக, நீ குற்றமுள்ளவனாக இருந்தாலும், உன் மனசாட்சியா இருந்தாலும், நான் உன் மேல் வைத்த வாக்குத்தத்தத்தின்படியே, உன் தாத்தாவுக்கு உன் அப்பாவுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தத்தின்படியே சொன்ன தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. சோ இந்த பலிபீடம் வந்து அந்த இடத்துல அவன் கட்டுகிறான். அப்ப இன்னைக்கு பலிபீடமானது நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய தரிசனத்துக்கூடாக, தேவனுடைய அந்த திட்டத்துக்கூடாக நம் நுழைவதற்கு ஒரு முக்கிய வாசல் ஸ்தலமாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் தேவை, தெரியுங்களா? யாக்கோபின் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது. குற்ற மனசாட்சி வந்துட்டு முதல்ல வந்து அவனை விட்டு நீங்கும்படியாக தேவன் அவன் கையை பிடித்து உறுதிப்படுத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, உலகத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம், குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம், அது கடமை. ஆனால் தேவனுக்காக நீ எப்ப ஓட போற? தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, உனக்கு தேவன் இந்த வாழ்க்கையில நீ இருக்க இந்த ஆயுசு முழுதும், உனக்கு எத்தனை வருஷம் ஆயுசுன்னு தெரியாது, ஆனா அந்த ஆயுசு முழுதும் உன் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து நீ இருந்து பேர போறியா? ஒரு அப்பாவே, இல்ல ஒரு தாயாவே இருந்து ஒரு அம்மானே இருந்து பேர போறியா? இல்ல ஒரு பாட்டியா இருந்து ஒரு பாட்டியாவே இறக்க போறியா? உலகத்தின் உறவுகளுக்கு, உன்னுடைய திட்டத்துக்கு வாழ்ந்துக்கு அல்ல, தேவனுடைய திட்டத்துக்கு நீ எப்படி வாழ போற? அதுதான் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அநேக வேளையிலே உலகத்தின் ஆசீர்வாதங்கள் தேவைதான். ஆனால் அதுக்கு மேலாக இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெருகுவதற்கு நீ முதல்ல தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக நீ எப்படி பயன்பட போற? இங்கே இந்த யாக்கோப்பு எப்படி பயன்படுகிறான்? அவன் ஒரு எத்தனை திருடன் பய உணர்வு அவனுக்குள்ளாக, அவனோட வாழ்க்கை சம்பவம் அவனை வந்து நெருக்கிக்கிட்டு இருந்துச்சு, எங்கேயோ ஓட பார்க்கறான், அதுதான் ஓடுனான். ஆனா தேவன் மறுபடியுமாக ஆபிரகாமுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே, ஈசாக்குக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே, யாக்கோபாகிய உனக்கும் நான் அதை கொண்டு வந்து நிறுத்துவேன். இப்ப நீ இதுக்கு வந்துட்டு என்னோட திட்டத்துக்குள்ளதான் நீ போற, நீ போறல, நீ பாக்குறல, இந்த இடத்தை நான் உனக்கு கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் மறுபடியுமாக தேவ திட்டத்துக்குள்ளாக அவனை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில
நீங்க தேவ திட்டத்துக்கு உள்ளாக வருகிறதுக்கு உங்களுடைய பலிபீடம் உங்களுக்கு உதவியா இருக்கிறது. அல்லேலூயா. பலிபீடத்தை எத்தனை பேர் கட்ட போறீங்க? அல்ல உலக ஓட்டத்துக்காக வாழ்ந்து அதை ஓடி முடிக்க போறீங்களா? கர்த்தருக்காக நம்ம என்ன செஞ்சோம்? எல்லாரும் ஊழியக்காரன் ஆகுறது வந்துட்டு நம்ம யாரும் அழைக்கல. ஆனா கர்த்தருடைய திட்டத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? திருமணம் கர்த்தருடைய திட்டத்தினாலே நடத்தப்படுகிறாயா? அல்லது பிள்ளை பெருகும் போது அந்த பிள்ளையை வளர்க்கறது கர்த்தருடைய திட்டத்தின்படி வளர்க்கிறாயா? அது இது எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தின்படியே நடக்கணும். கர்த்தர் எல்லாத்தையும் திருமணம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, பிள்ளைகள் பிறப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா அவருடைய திட்டத்தின்படியே அந்த வாழ்க்கையை அமைத்து நாம் அவருடைய ஆலோசனையை போகிறோமா? அதுக்கு ரொம்ப முக்கியம் உங்க வாழ்க்கையில இந்த பலிபீடம். அல்லேலூயா. இந்த பலிபீடம் இருக்கணும். அப்பதான் கர்த்தர் தெளிவா நம்ம கிட்ட பேசுவார். இவர் ஒரு குடும்ப தலைவனா ஆயிட்டியா? நான் ஒரு குடும்ப தலைவனா இருக்கேன், இவர் ஒரு குடும்ப தலைவனா இருக்காரு, அவர் ஒரு குடும்ப தலைவனா இருக்காரு. நமக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஞானம் இருக்கு. உலகத்தை பார்த்து எல்லாம் வேலைக்கு போறானுங்க, சரி இந்த பேமெண்ட் பில்லு பேமெண்ட் உழைப்போம் போவோம். இல்ல, கர்த்தர் நமக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு? கர்த்தர் என் குடும்பத்தை வச்சு என்ன செய்ய நினைக்கிறாரு? அவருடைய ராஜ்யத்துக்கு இல்ல நான் போகிற சபைக்கு நான் என்ன பிரயோஜனப்பட போகிறேன்? கர்த்தர் என்னை எப்படி பயன்படுத்த போறீங்க? என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நான் யாரா இருக்க போகிறேன்? ஆண்டவரே, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்கிறேன், அது வந்து உலகத்துல. ஆனா இந்த ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் என்ன இந்த ஜனங்களுக்கு எப்படி வச்சிருக்க போறீங்க? ஒரு சமயம் நீ நல்லா படிச்சிருக்கலாம், உன்னை வந்து ஒரு நல்ல ஆலோசனைக்கு பயன்படுத்துவாரு. உனக்கு ஞானத்தை கொடுத்து நீ வந்து அநேக குடும்பங்கள் கட்டப்படுறதுக்கு, வாலிபர் வாழ்க்கையில வந்து நல்லா வந்துட்டு நீ முன்னேறி வருவதற்கு உன்னுடைய ஞானத்தை கொண்டு நான் உன்னை பயன்படுத்த போறேன், அதனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி உன்னோட கூட பேசலாம். நீ பயன்படலாம். எல்லாமே பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் தான் பண்ணணும்னு இல்லை. பல வகையில நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயனுள்ளவர்களாக, ஆண்டவருக்கு தேவையுள்ளவர்களாக இன்னைக்கு நீங்க மாறலாம். ஆனா அந்த கர்த்தருடைய திட்டம் எங்கேருந்து பிறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில இருக்கிற பலிபீடம் தான். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். நான் இதோட கூட முடிக்கிறேன். எனக்கு 3 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா எடுத்தேன். ஓகே. இந்த யாக்கோபின் வாழ்க்கையில இந்த பலிபீடமானது அவன் கட்டுறதுக்கு ரொம்ப காரணம், எதிர்காலமே தெரியாம குற்ற மனசாட்சிய கூட அவன் எங்க அண்ணன் என்னை பார்த்தா கொன்றுவான்ற ஒரு உணர்வோடு கூட தான், அவன் பயத்தோடு கூட தான் ஓடி போனான். ஆனா தேவன் அவனை சந்திக்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல அந்த கல்லை வைத்து அவன் எண்ணெயை வார்த்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் அடையணும். நீங்க எல்லாமே வந்து நம்ம மாற்றம்னா ஃபர்ஸ்ட் நான் எந்த ஒரு தவறு செய்யலையே, நான் ஒரு ட்ரக் அடிக்ட் இல்லையே, நான் ஒரு ஸ்மோக்கர் இல்லையே, நான் ஒரு ட்ரிங்கர் இல்லையே, நான் ஏன் மாறணும் அப்படின்னு இல்லை. மனித வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும், அதை மாற்றி தேவனுடைய திட்டத்துக்குள்ளாக உன் வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த பலிபீடம் உனக்கு உறுதிப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுவோம். நான் அந்த சிந்தனையோட கூட எழுப்புவோம். இந்த வாழ்க்கையில இந்த பலிபீடம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எலியாவினுடைய அக்கினியை இறக்குனது போல, அந்த எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறக்குது போல உன் வாழ்க்கையிலே, நீ செய்த தொழிலிலே, உன் திருமண வாழ்க்கையிலே, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உன் எதிர்கால வாழ்க்கையிலே தேவன் அந்த அக்கினியை வர வைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்களாம் எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருடைய ஜனம் வந்துட்டு இருளை சந்தித்தாலும் அந்த இருளை தேவனுடைய வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. குறைவுகள் இருந்தாலும் கர்த்தர் நிறைவாய் வழி நடத்துகிறதை வாழ்க்கையில பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அவருடைய கர்த்தருடைய ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் அடிமைத்தனத்தில் 430 வருஷம் அவர்கள் வாழ்ந்தார்கள். வாழ வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் வாக்கின்படி அவர் வாழ்க்கை மாற்ற துவங்கினார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வாக்களித்தவர் அவர் நிச்சயமாய் இறங்குவார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டு இறங்கின தேவன் உங்கள் பலிபீடத்திலே நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும், நீங்கள் செபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும், நீங்கள் விண்ணப்பிக்கிற உங்கள் எதிர்காலத்தின் திட்டத்துக்கும் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதமான அக்கினியை அவர் இறக்குவார். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பெரியவருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தோணுங்க. எத்தனை மணி நேரம் நான் சொல்ல மாட்டேன், மறுபடியும் சொல்றேன். கர்த்தருக்காக உங்க வாழ்க்கையில தனியா ஒரு பலிபீடம் கட்டுங்க. ஒரு நேரத்தை செலவு பண்ணி உன்னுடைய காரியங்களை அவரோடு கூட நீ உட்கார்ந்து நீ பேசும்போது அவர் உனக்கு ஆலோசனை கொடுப்பார். நீ என்ன செய்யணும்னு சொல்லுவார்.
உன்னுடைய பொருளாதார நிலைக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். உன் வாழ்க்கைக்கு ஆதாரமான வார்த்தைகளை, வழிகளை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். பலிபீடம் கட்டுவோம். Thank you Lord.